நான் வந்து கேரட் பாயசம் பண்ண போகிறேன். கேரட் பாயசம் பண்ணுறதுக்கு 3/4 லிட்டர் பால், கேரட் வேக வச்சு அரைச்சது, முந்திரி பருப்பு வறுத்தது, சாரப்பருப்பு வறுத்தது, பிஸ்தா கிஸ்மிஸ் வறுத்தது, ஏலக்காய் பவுடர், சர்க்கரை. கேரட்டாக பீஸாக வெட்டி வேக போட போகிறேன். நான் கேரட்டை தோல் சீவி அலம்பிட்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன். எல்லா கேரட்டும் நறுக்கின அப்புறம் இந்த அடுப்பில் வச்சு வேக வைங்க. நல்லா குழையிற மாதிரி வேகணும். நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். கேரட்டு வெந்துடுத்துனா நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சுங்க. நான் வந்து வேக வச்ச தண்ணியை வச்சே தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க. இதில் வந்து எத்தனை பால் வாங்குறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சின பால் இது. இந்த கலர் பாருங்க, பால் பாருங்க, இது குழ குழன்னு இருக்குது. பால் எத்தனை வாங்குறதோ எத்தனை பார்த்துங்கோ. நம்ம தண்ணி விட போகிறது இல்லை. இப்போ இதில் 3/4 லிட்டர் பால், ஒரு 5-6 கேரட்டுக்கு என்ன கலர் சரியாக இருக்குது. கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த கேரட் வெந்தது, பால் எல்லாம் இப்போ கொதிக்க விட போகிறது. சிம்மில் வச்சு பண்ணுங்க, அடுப்பில் பெருசாக வைக்காதீங்க. பால் ஊற்றின அப்புறம் இது இப்போ வந்து ஒரு கொதி விட்டா போறோம்னா, கேரட் வெந்திருக்கு, பால் காய்ச்சிருக்கு இல்லையா, ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். சிம்மில் தான் வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ கொதிச்சு விடுத்தேன்னா சிம்மில் வச்சா அடிக்கடி கலர வேண்டாம். பெருசாக வச்சா நீங்கள் நிறைய கலரின்றே தான் இருக்கணும். இப்போ பாருங்க, கொதிச்சு விடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் போட போறேங்கிறத காட்டுறேன். இப்போ நான் வந்து இதில் ஏலக்காய் பொடி போடுறேன், வறுத்த முந்திரி பருப்பு போடுறேன், திராட்சை பழம். ஸ்வீட்டுக்கு இந்த திராட்சை பழம்லாம் ரொம்ப போட்டால் பிடிக்கிறது இல்லை, அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணா நீங்கள் போட்டுங்க. அப்புறம் வறுத்த சாரப்பருப்பு, சாரோலின்னு மராட்டியில் சொல்லுவா. நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இது என்ன, அது பச்சையாக போடக்கூடாது, நல்லா இருக்காது பச்சையாக போட்டாக்க. வறுத்த சாரோலி. உங்களுக்கு வேணுன்னா பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிங்க. நான் வந்து போருன்னு வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டால் 2 கரண்டி, அது வேறு இலையை கொடுத்துக்கும், தண்ணியாக போயிடும். பெருசாக வச்சுருக்கேன் அடுப்பு. இப்போ கொதிக்கிறது தெரியறது இல்லையா உங்களுக்கு? தனால சிம்மில் இருந்தது, கொதிச்சுன்னு மேலே வருது பாருங்க. பொங்கும் பத்தியில் பெருசாக வச்சதுனால பொங்குறது பாருங்க. கேரட்டும் பாலும் இப்போ சேர்ந்து கொதிச்சு கொடுத்து போர் ஊற்றினேன். அணைச்சாச்சு, நான் அடுப்பு அணைச்சிட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து 2 கரண்டி சர்க்கரை போட போகிறேன். அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சா திரிஞ்சு போயிடும் பாருங்க. 1 கரண்டி 2 கரண்டி போரும். வைக்க வைக்க பால்லாம் திதிக்கிறது, ஈவினிங்லாம் தீச்சு போயிடுறது சர்க்கரை போட்டாக்க. இந்த சூட்லேயே கரைஞ்சிடும். நான் இப்போ இது பாருங்க, அடுப்பு அணைச்சிட்டு மேலே தான் போடுறேன். ஒரு 4-5 பிஸ்தா தான் போட்டிருப்பேன், நிறையா போடல. நான் தண்ணியாக எடுத்து பாருங்க. இதோட நீங்கள் என்ன பண்ணுறது, பதாம் ஊற வச்சுங்க. ராத்திரி ஊற வச்சுங்க, காலம்பரை பண்ணுறேன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அது பதாம் உரிச்சு 1-2 அந்த கேரட் அரைச்சப்பறம் அதுலேயே போட்டு ஒரு சுற்றி பதாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுனாக்க ஒரு பிடி பதாம் போகிறோம். அதுக்கு ஒரு கோர்ஸாக அரைங்க. அதை நான் முழமுழா அரைக்க வேண்டாம், வாயில் கொஞ்சம் கடிபட்டு நல்லா இருக்கும். நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். பிஸ்தாலாம் தெரியறது பாருங்க. இங்கே அப்படியே தான் போட்டேன், வெந்துடுத்து இந்த சூட்லேயே. பாருங்க, இது கலர்லாம் ஜம்முன்னு இருக்குது பாருங்க, நன்னாவே இருக்குது பாருங்க. கேரட் பாயசம் ரெடி.